மேக்கப் ஆர்டிஸ்ட் இது உங்களுக்கான வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் யூசுவலா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அண்டரைஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அண்டரைஸ் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக வி யூஸ் ஜெல் ஆர் கிரீம் ஆர் அண்டரை பேச்சஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எனஃப் டைம் இல்லாதப்ப அண்டரை பேச்சஸ் யூஸ் பண்ண முடியாது. சோ ஜெல் ஆர் கிரீம் ஒரு நல்ல பட்ஜெட் ரேஞ்ச்ல அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டில இருந்தா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ அதுக்கான வீடியோ தான் இது. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஈஸியா வந்து அப்சர்வ் ஆயிடுது. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப கிளைடிங்கா இருக்கு ஸ்கின்ல. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஈஸியா பிளெண்ட் பண்ணவும் முடியுது. இந்த எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தா நமக்கு அதை விட வேற என்ன வேணும்? சோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, வாட்டர் பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்குங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன ப்ராடக்ட் வாட்டர் பேஸ்ட்ல இருந்தாலும் அது எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஈஸியா செட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அப்சர்வ் ஆயிடும். சோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியும் இருக்கு அண்ட் உங்களோட பட்ஜெட் ரேஞ்சிலும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. படி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா கிளேஸோட ஃபண்டமெண்டல் ஐ அவேக்னிங் ஜெல். இந்த ஜெல் வந்து 1500 அந்த ரேஞ்ச்குள்ள தான் வரும். உங்களுக்கு நீங்க நைகா ஆஃபர்ஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் கூட பட்ஜெட்ல வரும். சோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் உங்க பிரைட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.